கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதனாலும் தேவன் தமது மிகுந்த கிருபையினால் தேவபிள்ளைகளாகிய நம்மை இந்த புதிய மாதத்தை காண செய்திருக்கிறார். இது தேவனுடைய பெரிதான கிருபை மட்டும்தான். தேவபிள்ளைகளாகிய நாம் விசேஷித்தவர்கள். அதனால தான் ஆண்டவர் நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் நமக்கு தயவை பாராட்டி அவருடைய பராமரிப்பினால் நம்முடைய ஆவியை காப்பாற்றுகிறார். நமக்கு ஜீவனை தந்து தேவன் நமக்கு பாராட்டுகிற தயவுதான் நம்முடைய ஜீவனை நித்திய ஜீவனிலே கொண்டு சேர்க்கும்படியான தேவனுடைய வார்த்தை. ஏன்னா இந்த ஜீவனை காக்க தேவனுடைய வார்த்தை அல்லாமல் ஒரு சிறந்த போஜனம் இந்த உலகத்துல கிடையாது. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று வேத வசனம் நமக்கு தெளிவாய் காண்பித்து தருகிறது. இப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த வருஷத்தின் துவக்கத்திலிருந்து நம்ம பார்த்தோம்னா இந்த 8 மாதங்களும் தேவன் தம்முடைய மிகுந்த கிருபையினால் தம்முடைய வார்த்தையை தந்து அந்த வார்த்தைக்குள்ளாக தேவ பிள்ளைகளாகி நம்மை பலப்படுத்தி நிற்க செய்து ஒவ்வொரு நாளையும் காணவும் கடக்கவும் நமக்கு கிருபை பாராட்டினான், நமக்கு தயவு பாராட்டினான். தேவ பிள்ளைகளாகி நாம் விசேஷித்தவர்கள். இந்த நாளிலும் தேவ பிள்ளைகளாகி நமக்கு மீண்டும் ஒரு விசை தேவ பிள்ளைகளாகி நம்மை நம்முடைய கர்த்தருக்குள் பலப்படுத்தும்படியார் நம்முடைய தேவன் விசேஷித்த விதமாய் நமக்கு தருகிற வார்த்தை என்ன தெரியுமா? எடுத்துக்கொள்வோம் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 33வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன் இருந்தது போல அவர்களை கட்டுவித்து. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் பயன்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவஜனங்களாகி நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இன்று மாத்திரமல்ல, இந்த மாதம் மாத்திரமல்ல, தேவன் தம்முடைய வருகையிலே நம்மை அவரோடு கூட சேர்த்து கொண்டு நித்திய ஜீவனிலே கொண்டு சேர்க்கும் வரைக்கும் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு தேவன் பாராட்டுகிற கிருபைதான் இந்த வார்த்தையின் பலம். இந்த வார்த்தை நமக்குள் கிரியை செய்து அந்த வார்த்தையினால் நமக்கு உண்டாகிற பலத்தால் ஒவ்வொரு நாளையும் தேவ பிள்ளைகளாகிய நம்மால் தைரியமாய் காண முடியும். நம்ம இடத்துல எந்த ஒரு காரியம் இருந்ததோ இல்லாமல் போனதோ, நிறைவுள்ளவர்களாய் இருந்தாலும் குறைவுள்ளவர்களாய் இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு நாளையும் தைரியமாய் கடக்க தேவனுடைய வார்த்தை தான் அவர்களை பலப்படுத்துகிறது. தேவ பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையிலும் இதை அதிகமாய் ருசித்தவர்களால் நிச்சயமாய் இதை உணர்ந்து கொள்ள முடியும். வார்த்தையின் பலத்தால் வாழுகிற தேவ ஜனங்கள் நிச்சயமா எந்த சூழ்நிலையும் தளர்ந்து போக மாட்டாங்க. நம்முடைய தேவன் நல்ல தகப்பன், அவர் கைவிடவே மாட்டார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் தம்முடைய தாசனை கொண்டு சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார்? ஒரு தகப்பனை போல இந்த இடத்திற்கு நீங்கள் வந்து சேரும் வரைக்கும் அவர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே என்று. தேவ பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான். தாயின் கருவில் இருந்து இந்த நிமிடம் வரைக்கும் தேவ பிள்ளைகளாகி நம்மை நம்முடைய தேவன் தம்முடைய கரத்தினால் சுமந்து கொண்டு வந்தார், நம்முடைய தோளிலே சுமந்து கொண்டு வந்தார், நம்முடைய கரத்தினால் நம்மை தாங்கினார், வழி நடத்தினார், தப்பு வைத்தார். இனிமேலும் நான் தாங்குவேன், தப்பு வைப்பேன், ஏந்துவேன், உயர்த்துவேன் என்று சொல்லி அவர் நமக்கு வார்த்தை தந்து நம்மை பலப்படுத்துகிறார். இப்ப இந்த மாதத்திலும் தேவன் நமக்கு விசேஷ விதமாய் காண்பித்து தந்த வார்த்தை தான் தேவன் தம்முடையவர்களை முன் இருந்தது போலவே கட்டுவிப்பேன் ஆண்டவர் சொல்றார். நான் சீயோனை கட்டி என் மகிமையில் வெளிப்படுவேன் என்று சொன்ன தேவன் அதை செய்யும்படியாகத்தான் தம்முடையவர்களை அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஏன்னா வசனம் தெளிவாக சொல்லுகிறது, முன் இருந்தது போல தம்முடையவர்களை அவர் கட்டுவிப்பேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார். இப்போ தேவ பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையிலும் வேதத்தில் தெளிவாய் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களை நமக்கு நிழலாட்டமாய் காண்பித்து தருகிறார். இப்போ தேவ பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இப்பொழுது இருக்கிற இந்த சூழ்நிலை என்னவா வேணாலும் இருக்கலாம். இனி நமக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி நமக்கு எழும்புற அந்த சூழ்நிலை நம்ம இருக்கலாம். ஒவ்வொரு நாளையும் நாம் கடப்பதை நமக்கு ஒரு பெரிய போராட்டமா இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்கிறார், நான் உங்களை மீண்டும் முன் இருந்தது போலவே கட்டுவிப்பேன். அதற்கு வேதத்தில் தேவன் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டையும் காண்பிக்கிறார். அதுதான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. இவர்கள் மூவரும் கானானிலே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு அந்த தேசத்திலே அமர்த்தப்பட்டவர்கள். இவர்களை காண்பித்து கொடுத்து இவர்களுடைய தேவனாய் தம்மை அறிமுகப்படுத்திதான் எகிப்தில இஸ்ரவேல் ஜனங்கள் துன்பப்படுத்தப்படுகிற அந்த சூழ்நிலையில் தேவன் தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு அவர்களுக்கு சில காரியங்களை அறிவிக்கிறார். அதுதான் நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று சொல்லி அவர்களுடைய முற்பிதாக்களை கானானிலே அவர் நன்மையால் வாழ செய்த அந்த நாட்களை அவர்களுக்கு நினைவுபடுத்துகிறார். அவர்கள் தேவனை மறந்து போனார்கள். ஆனா அவர்களுடைய முற்பிதாக்களை அவர்கள் மறந்து போன அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் எவ்வளவாய் நன்மையாய் அவர் கட்டுவித்து அவர் வாக்குப்படின கானான் தேசத்திலே குடியிருக்க பண்ணினார் என்பதை நினைவு கூற பண்ணும்படியாகத்தான் தேவன் தம்மை அப்படி வெளிப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும்
நம்முடைய தேவன் நமக்கு காண்பித்து தருகிற வேதத்தில் உள்ள சாட்சிகளின் பிரகாரம் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நமக்கு கண்களுக்கு முன்பதாக இருக்கிறது. அவர்களை தேவன் எப்படியெல்லாம் நன்மையாய் ஆவிக்குரிய வாழ்க்கையை, பூமிக்குரிய வாழ்க்கையை, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற காரியங்களிலே நன்மையாய் கட்டுவித்து அவர்களை உயர்த்தி தேவன் மகிமைப்பட்டாரோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் அவர்கள் முன் இருந்தது போல, நம்முடைய முற்பிதாக்கள் முன் இருந்தது போல நம்மையும் தேவன் கட்டுவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னபடியே அவர்கள் முற்பிதாக்கள் இருந்தது போலவே இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்தை சுதந்திரிக்க செய்து முன் இருந்தது போலவே அவர்களை கட்டுவித்தார். நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் தேவன் இதை நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. நம்முடைய வாழ்க்கை எந்த நிலையில் இருந்தாலும் தேவன் இந்த மாதத்துல நமக்கு வாக்கு பண்ணுகிறார். இவ்வளவு நாட்கள் நாம் கடந்து வந்த பாதை கடினமாக இருந்தாலும் இனிமே நம்முடைய வாழ்க்கை தேவனால் நம்முடைய கரத்தில் கொடுக்கப்பட்ட வேதத்தில் சொல்லப்பட்ட பரிசுத்தவான்களின் வாழ்க்கையை தேவன் எப்படி பரிபூர்ணமாய் கட்டுவித்து அதில் அவர் மகிமைப்பட்டாரோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். தேவன் நம்மை கட்டுவித்து நம்மை உயர்த்தி நம்முடைய தேவன் மகிமைப்பட அவர் வாஞ்சியா இருக்கிறார். இப்ப இந்த வசனத்துல ஆண்டவர் தேவ பிள்ளைகளாகி நம்மை முன் இருந்தது போலவே கட்டுவிப்பேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார். ஆனா அந்த காரியத்துல இன்னொரு காரியத்தையும் தேவன் நமக்கு காண்பித்து தருகிறார். அதுதான், நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன் இருந்தது போல அவர்களை கட்டுவித்து. தேவன் தேவ பிள்ளைகளாகி நம்மை முன் இருந்தது போல தேவனுக்கென்று, தேவ நாம மகிமைக்கென்று கட்டுவிக்க வேண்டுமானால், நம்மை கட்டி நம்முடைய தேவன் மகிமைப்பட வேண்டுமானால், நம்முடைய சிறையிருப்பை நம்முடைய தேவன் திருப்பி இருக்க வேண்டும். தெளிவா சொல்லணும்னா, யார் சிறையிருப்பிலிருந்து திருப்பப்பட்டார்களோ அவர்களுடைய வாழ்க்கையை தான் தேவன் கட்டுவிப்பார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் அதுதான் நடந்தது. எகிப்து என்கிற சிறையிருப்பிலிருந்து, அடிமைத்தன கட்டிலிருந்து அவர்களை விடுதலையாக்கி அவர்களை கானானிலே கொண்டு போய் சேர்த்து அவர்களை கட்டுவித்து தேவன் மகிமைப்பட்டார். இப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் எவன் ஒருவன் சிறையிருப்பின் அனுபவத்திலே தொடர்கிறானோ அவனை தேவன் கட்டுவிக்க மாட்டார். அவனுடைய வாழ்க்கை தேவனால் கட்டப்படாது. தேவ பிள்ளைகளாக நாம் செய்ய வேண்டியது என்ன? நம்முடைய சிறையிருப்பை நம்முடைய தேவன் தான் திருப்ப வேண்டும். நம்மால் நம்முடைய சிறையிருப்பை திருப்ப முடியாது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய சிறையிருப்பை தேவன் தான் திருப்பினார். இப்ப தேவ பிள்ளைகளாக நாம் செய்ய வேண்டியது என்ன? தேவன் நம்முடைய சிறையிருப்பை திருப்ப நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது. அதுதான் சங்கீதம் 85 அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். கர்த்தாவே, உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர். இந்த வசனம் தான் அதற்கான பதில். தேவன் நம்மை முன்னிருந்தது போல கட்டுவித்து நம்மிலே நம்முடைய தேவன் மகிமைப்பட வேண்டுமானால் நம்முடைய சிறையிருப்பு தேவனால் திருப்பப்பட்டிருக்க வேண்டும். நாம் விடுதலையாக்கப்பட்ட ஒரு அனுபவத்துல இருக்கணும். இன்னும் பாவம், உலகம், மாமிசம் அப்படிப்பட்ட சிறையிருப்புல இருந்துட்டு நம்மளால என்ன பண்ண முடியாது? தேவன் என்னை கட்டுவிப்பார் என்று சொல்லி முழு நிச்சயமாய் விசுவாசிக்க முடியாது. ஏன்னா ஆண்டவர் செய்ய மாட்டார். சிறையிருப்பிலே அடிமையா இருக்கிறவனுடைய வாழ்க்கை கர்த்தரால் கட்டுவிக்கப்படாது. வேதம் தெளிவாய் சொல்கிறது, கர்த்தர் யார் மேல் பிரியம் வைக்கிறாரோ அவர்களுடைய சிறையிருப்பை தான் திருப்புகிறார். தேவனால் மாத்திரமே நம்முடைய சிறையிருப்பை திருப்ப முடியும். நம்மால் அது செய்ய முடியாது. தேவன் நம்முடைய சிறையிருப்பை திருப்ப வேண்டுமானால் கர்த்தர் நம்மேல் பிரியமா இருக்கத்தக்கதாய் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். எவனுடைய வாழ்க்கை கர்த்தரை பிரியப்படுத்துகிறதோ அவனுடைய சிறையிருப்பை தான் கர்த்தர் திருப்புவார். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவ பிள்ளைகள், விசுவாசிகள், ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று அழைக்கப்பட்டால் மட்டும் போதாது. அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. யாருடைய வாழ்க்கையில கர்த்தரை பிரியப்படுத்தும்படியான ஒரு அனுபவம், ஒரு வாழ்க்கை, கர்த்தருக்கு பிரியமான ஒரு மனுஷன் வாழ்கிற அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் யாருடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ அவர்களுடைய சிறையிருப்பை தான் கர்த்தர் திருப்புவார். தேவ பிள்ளைகளாகிய நாம் கர்த்தரை பிரியப்படுத்துகிறவர்களா இருக்கணும். சும்மா கர்த்தரை பிரியப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா அது நமக்கு புரியாது. கர்த்தரை பிரியப்படுத்துறவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எல்லா காரியத்தையும் வேதம் நமக்கு தெளிவாய் கற்று தருகிறது. வேதத்தில் எந்த காரியமும் தெளிவு இல்லாமல் நம்மளை குழப்புற மாதிரி இருக்காது. எல்லா காரியமும் தெளிவாய் என்னென்ன காரியங்கள் செய்தால் அது தேவனுக்கு பிரியமான காரியத்தை, ஒரு அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையில் உண்டாக்கும். அப்பொழுது தேவன் நம்மை பார்த்து பிரியம் கொண்டு நம்முடைய சிறையிருப்பை திருப்புவார் அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு தெளிவாய் காண்பித்து தருகிறது. தேவன் நம்மை பிரியம் வைத்து நம்முடைய சிறையிருப்பை திருப்ப வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? எடுத்துக்கொள்வோம் உன்னத பாட்டின் புஸ்தகம் அதனுடைய 2வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். முள்ளுகளுக்குள்ளே லில்லி புஷ்பம்
கொஞ்சம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். இந்த வசனம் தான் அதற்கான பதில். தேவ பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரின் பார்வையில எப்படி இருக்கணும் தெரியுமா? முள்ளுகளின் நடுவே லிலி புஷ்பத்தை போல. இந்த வசனத்திற்கு அநேக ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருந்தாலும் இந்த நாளிலே தேவன் நமக்கு தெளிவாய் காண்பித்து தருகிற ஒரு காரியம், மெஜாரிட்டி பக்கம் சார்ந்து இருக்காம கர்த்தருக்காக தனித்து நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் கூட கர்த்தருக்காக நாம் அந்த சூழ்நிலை ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ நாம் தனித்து நின்றோமே ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். அது கர்த்தரின் பார்வையில் எப்படி இருக்கிறது தெரியுமா? மெஜாரிட்டியா உலகத்தின் பக்கமாய் பாவத்தையும் அதை சார்ந்து உலக மாமிசம் பிசாசு என்ற பொல்லாத கிரியைகளை நடப்பிக்கிற அப்படிப்பட்ட ஜனக்கூட்டம் கர்த்தரின் பார்வையில் முட்களை போல இருக்கிறது. ஆனா அதன் மத்தியிலே கர்த்தருக்காக கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பிரியமாய் வாழ, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் யார் கைவிட்டாலும் என்ன நடந்தாலும் கர்த்தருக்காக மட்டுமே வாழ்வேன் என்று சொல்லி தனித்து விடப்பட்ட ஒரு நிலைமையா இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்காக வாழுகிறவர்கள் கர்த்தரின் பார்வையில் லீலி புஷ்பத்தை போல இருக்கிறார்கள். இப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் அங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகிற காரியத்தையும், கர்த்தருடைய வசனத்துக்கு சார்ந்திருந்தா அவங்க என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்னு சொல்லி வார்த்தைக்கு எதிராகவோ நாம் நம்முடைய வாழ்க்கையில் மெஜாரிட்டியை சார்ந்து போனோம்னா அநேக முட்களுக்குள்ளே நாமும் கர்த்தரின் பார்வையிலே முட்களா இருக்கிறோம் என்று வேதம் தெளிவா சொல்கிறது. தேவ பிள்ளைகளாகிய நாம் கர்த்தரின் பார்வையில் லீலி புஷ்பத்தை போல அவரை சார்ந்து தனிமையாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது நிமித்தம், கர்த்தருக்காக பரிசுத்தமாய் வாழ அர்ப்பணித்தது நிமித்தம் மற்றவர்கள் நம்மை ஏற்றுக்கொள்ளாமல் நம்மை தனித்து விட்ட அப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தாலும் அதை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு நானும் என்னுடைய தேவனும் என்னுடைய ஆத்தும நேசரும் என்று சொல்லி கர்த்தரோடு கூட இணைந்து வாழ தங்களை அர்ப்பணிக்கிறவர்கள் கர்த்தருடைய பார்வையில் லீலி புஷ்பத்தை போல இருக்கிறார்கள். அவர்களைத்தான் குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவள் லீலி புஷ்பத்தை போல இருக்கிறாள் என்று உன்னத பாட்டு 2:2 கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிறார். தாவீதின் வாழ்க்கையில் அதை பார்க்கலாம். இஸ்ரவேலின் சேனையும் சவுலும் மெஜாரிட்டியா என்ன பண்றாங்க? ஒரே காரியத்தை செய்யறாங்க. அதுதான் கோலியாத்துக்கு பயந்து பின்வாங்கி போயிருக்கிறாங்க. கோலியாத் வந்தோன்னா அவங்க எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்க? அவங்க விலகி ஓடி போயிடுவாங்க. ஆனா ஒருவன் என்னுடைய தேவனின் நாமத்தை நீ எப்படி தூஷிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் தைரியமா வந்ததுனால அவனுடைய சொந்த சகோதரன் கூட அவனை என்ன பண்ணான்? அவன் மேல கோபப்பட்டான். தாவீது என்ன பண்ணிருக்கலாம்? எதற்காக வந்தானோ அந்த காரியத்தை செய்து விட்டு சகோதரர்களை விசாரித்து உணவுகளை கொடுத்து விட்டு அவன் என்ன பண்ணிருக்கலாம்? கோலியாத்தை பார்த்துட்டு எவ்வளவு பெருசா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவனும் பயந்து பின்வாங்கி வீட்டுக்கு போயிருக்கலாம். அப்ப யாருமே தாவீது எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனா தாவீது அதை செய்யாமல் முட்களுக்குள்ளே தானும் ஒரு முள்ளா இராதபடிக்கு அவன் என்ன பண்ணினான்? கர்த்தருக்காக என் கூட யாருமே சப்போர்ட்டுக்கு வரலனாலும் பிரச்சனை இல்லை, நான் ஆண்டவருக்காக ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா கர்த்தர் பிரியப்படுகிற காரியத்தை செய்யும்படியா தனித்து விடப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நான் முன்னேறி செல்வேன், கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவேன், கர்த்தர் சித்தத்தை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி அவன் செயல்பட்டதுனால அவன் கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவனா இருந்தான். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பத்தை போல தாவீது இருந்தான். அது நிமித்தம் கர்த்தர் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தார். கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். பெலிஸ்தியரின் கரம் அவன் மேல் ஓங்காதபடிக்கு கர்த்தர் அவனை கொண்டு இஸ்ரவேலும் சிறைப்பட்டு போகாதபடிக்கு மொத்த இஸ்ரவேல் ஜனங்களையும் தாவீதை கொண்டு தேவன் ரட்சித்தார். இதுதான் தேவன் தேவ பிள்ளைகளாகி நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். தேவன் எதிர்பார்க்கிற அந்த ஒரு நபர் சம்மாவை போல, கிதியோனை போல எல்லாரும் நமக்கு சப்போர்ட் பண்ணணும்னு எந்த அவசியம் இல்லை. நமக்கு நம்முடைய தேவன் இருக்கிறார், சர்வ வல்லமை உள்ள தேவன், சேனைகளின் கர்த்தர், சகலத்தையும் ஆளுகை செய்கிற தேவன். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவரே நம்மோடு கூட இருக்கும் பொழுது மற்றவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணலன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது? கர்த்தருடைய காரியத்தை விட்டு பின்வாங்கி போகக்கூடாது. கர்த்தருடைய காரியத்தை செய்யாதபடிக்கு மெஜாரிட்டியான குரூப் கூட போய் நம்ம சேரக்கூடாது. மெஜாரிட்டியா இருக்கிறவங்க இந்த கடைசி நாட்கள் அதிகமா என்ன பண்றாங்க? கர்த்தருக்கு எதிரான காரியத்தை தான் செய்யறாங்க. இந்த நாட்கள்ல ஒரு சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, பொய் சொல்றது ஒரு சாதாரண ஒரு காரியம் ஆயிட்டு மெஜாரிட்டியா உள்ளவங்க என்ன சொல்றாங்க? பொய் சொல்றதெல்லாம் ஒரு விஷயமா, பொய் சொல்லாமலாம் வாழ முடியாது அப்படி சொல்றாங்க. ஆனா தேவ பிள்ளை என்ன சொல்லணும் தெரியுமா? பொய் சொன்னா அவங்க நரகத்துக்கு தான் போவாங்கன்னு பைபிள்ல சொல்லியிருக்கு. அதனால பொய் சொல்லக்கூடாது. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் பரவாயில்ல, யார் வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல, நம்ம பொய் சொல்லக்கூடாதுன்னு பைபிள்ல சொல்லியிருக்கா நம்ம சொல்லக்கூடாது. இப்ப இப்படி நம்ம சொல்லும் பொழுது, இப்படி கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டும் பொழுது
நிச்சயமா உலகத்தில் உள்ள ஜனங்கள் அவர்களை என்ன பண்ணுவாங்க? தனிமைப்படுத்துவாங்க. அப்படி உலகத்தில் உள்ள பாவத்தை நேசித்து அதை ஒரு மெஜாரிட்டியான குரூப்பா சேர்த்து கொண்டு செய்கிற அப்படிப்பட்ட ஜனங்கள் நம்மை தனிமைப்படுத்தும் போது நமக்கு அது ஆசீர்வாதம். ஏன்னா கர்த்தரே நம்மோடு கூட இருப்பார். தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார், யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். தேவ பிள்ளைகளாகி நம்மோடு கூட கர்த்தர் இருப்பார். பத்மத்தில யோவான் தனித்து விடப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் மெஜாரிட்டியான குரூப் கூட சேர்ந்துட்டு கர்த்தரை மறுதளிக்கல. தனித்து எங்கேயாவது தீவில கொண்டு போட்டாலும் பரவாயில்ல, நான் என்னுடைய ஆண்டவரை குறித்து பக்தி வைராகியமா இருப்பேன் என்று யோவானை போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்காக பக்தி வைராகியம் பாராட்டினோம். என்னால் முட்களுக்குள்ளே, இந்த உலக மனிதர்களுக்குள்ளே, உலகத்திலும் மாம்சத்திலும் பிசாசிலும் உள்ளன்று கொண்டிருக்கிற மெஜாரிட்டியா நம்மை சூழ்ந்திருக்கிற கூட்டத்திற்குள்ளே லிலி புஷ்பத்தை போல கர்த்தரை சார்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பிரியமா இருக்க எவன் ஒருவன் தன்னை அர்ப்பணிக்கிறானோ அவன் கர்த்தருடைய பார்வையில லிலி புஷ்பத்தை போல அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் அவருக்கு பிரியமானவனாய் இருக்கிறான். அவனுடைய சிறையிருப்பை நிச்சயமாய் நம்முடைய தேவன் திருப்புவார். அவனுடைய சிறையிருப்பை திருப்புவது மாத்திரமல்ல, அவன் முன் இருந்தது போலவே அவனை திரும்ப கட்டுவிப்பார். அவனை கட்டி அவர் மகிமைப்படுவார். அவர் உலாவுகிற ஆலயமாய், பரிசுத்த ஆவியானவருடைய இசைவாய் கட்டப்பட்ட மாளிகையால் தேவன் அவனை கட்டுவிப்பார். நிச்சயமாய் அவனை உயர்த்துவார். யோசேப்பை உயர்த்தி தேவன் மகிமைப்பட்டது போல, தானியேலை உயர்த்தி தேவன் மகிமைப்பட்டது போல, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை உயர்த்தி தேவன் மகிமைப்பட்டது போல, கர்த்தருடைய பார்வைக்கு பிரியமாய் தன்னை முழுமையாய் அர்ப்பணித்து வாழ்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர்களை உயர்த்தி தேவன் மகிமைப்படுவார். அவர்கள் தேவன் இந்த உலகத்திற்கு தம்மை வெளிப்படுத்துவார். இதைதான் தேவன் இந்த நாளிலே தேவ பிள்ளைகளாகி நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தர் இன்னொரு காரியத்தை நமக்கு காண்பித்து தருகிறார். அதுதான் கர்த்தர் நம்மை கட்டுவிப்பார் அப்படின்னு சொல்லி நமக்கு வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார். இப்ப தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர்களை கட்டுவித்து அவர்களை தமக்கென கட்டி எழுப்பி அவர்களிலே தம்மை மகிமைப்படுத்துகிற அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்வன் என்று வாக்கு பண்ணுகிறாரே, இதை நாம் எப்படி அறிந்து கொள்வது? என்னுடைய வாழ்க்கை தேவனால் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறதா அப்படிங்கிற காரியத்தை தேவ பிள்ளைகளாகி நாம் எப்படி அறிந்து கொள்வது? தேவனால் கட்டப்படுகிறவர்களுடைய வாழ்க்கையில் தேவன் என்னென்ன காரியங்களை செய்கிறார் என்று தேவ பிள்ளைகளாகிய நாம் அறிந்திருந்தோமேனால் நம்முடைய வாழ்க்கை தேவனால் கட்டப்படுகிறதா, கட்டப்பட்டு கொண்டிருக்கிறதா, இல்ல கட்டப்பட்டு முடிந்து விட்டதா என்று சொல்லி நாம் நம்மை அறிந்து கொள்ளலாம், நாம் நம்மை நிதானித்துக் கொள்ளலாம். தேவன் தெளிவா இந்த காரியங்களை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். எடுத்துக்கொள்வோம் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம், அதனுடைய 33வது அதிகாரம், அதனுடைய 8வது வசனம். அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்த அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களுக்கும் அவர்களை நீங்களாக்கி சுத்திகரித்து, அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதுதான் தேவனால் கட்டப்படுகிறவர்களுடைய வாழ்க்கையில் செய்கிற முதலாவது காரியம். தேவனால் கட்டப்படுகிறவர்களுடைய வாழ்க்கையில முதலாவது செய்கிற காரியம் என்ன தெரியுமா? அவர்களை மன்னிக்கிறார். தேவன் நம்மை மன்னித்திருக்கிறார். தேவன் நம்மை மன்னித்ததுனாலதான் இன்றும் ஜீவனோடு வாழ்கிறோம். உடனே நமக்கு என்ன தோணும் தெரியுமா? நம்ம ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டோமே, அந்த காரியம் தான் நமக்கு தோணும். அதன் பிற்பாடு ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட பிற்பாடு இந்த நிமிஷம் வரைக்கும் தேவ பிள்ளைகளாகி நாம் எல்லா காரியத்திலும் பரிசுத்தமாய் தேவனுக்கு பிரியமா இருக்கிறோம் அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்லை. ஏன்னா நம்மை பாவம் இல்லை என்போமானால் நம்மை வஞ்சிக்கிறவர்களா இருப்போம் என்று சொல்லி தேவனுடைய மார்பிலே சாய்ந்திருந்த யோவானை கொண்டு தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். நம்முடைய நீதி எல்லாம் கர்த்தருடைய பார்வைக்கு அழுக்கான தந்தை. அப்ப நம்முடைய வாழ்க்கையில, அனுதின வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம் அறிந்தோ அறியாமலோ நாம் செய்கிற ஏதாவது ஒரு காரியம் தேவனுக்கு விரோதமா இருக்கலாம். நம்முடைய பேச்சு, நம்முடைய பார்வை, நம்முடைய சிந்தனை, நம்முடைய கிரியைகள், ஏதாவது ஒரு காரியம் தேவனுக்கு விரோதமான பாவமா இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் பாவங்களை மன்னிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இப்போ இந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி அறிந்து கொள்வது? தேவன் நம்மை மன்னிக்கிறார் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா உண்மையாகவே தேவன் நம்மை மன்னித்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை மன்னித்து நாம் செய்கிற காரியங்களை நமக்கு உணர்த்தி அதிலிருந்து நம்மை விடுதலையாக்கி நம்முடைய வாழ்க்கையை அவருக்கென அவருடைய ஆலயமாய், அவர் உலாவுகிற ஆலயமாய் கட்டுவிக்கிறார். நாம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை எப்படி அறிந்து கொள்வது? தேவன் நம்மை மன்னிக்கிறதற்கான ஒரு அடையாளம் என்ன? அதுதான் இந்த வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, அவர்களை சுத்திகரிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. தேவ பிள்ளைகளை எப்படி மன்னிக்கிறார் தெரியுமா? அவர்களை சுத்திகரித்து மன்னிக்கிறார். எவன் ஒருவன் தேவனால் சுத்திகரிக்கப்பட தன்னை அர்ப்பணிக்கிறானோ அவனால் தான் தேவனால் கொடுக்கப்படுகிற மன்னிப்பையும் பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு பாவ சேவை ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுட்டு ஆண்டவர்கிட்ட இருந்து மன்னிப்பை பெற்றுக்கொண்டு
நாளைக்கும் பாவம் செய்வேன் அப்படின்னு சொல்லி யார் ஒருவர் தங்களுடைய இருதயத்தில் பொல்லாத நினைவுகளை வைத்திருக்கிறார்களோ அவர்களை தேவன் சுத்திகரிக்க மாட்டார். ஏன்னா அவங்க என்ன பண்றாங்க, பாவத்தை விட்டுட்டு ஆண்டவர்கிட்ட வரணும், ஒரு பரிபூர்ணமான மன்னிப்பை தேவனிடத்துல இருந்து பெற்றுக்கொள்ளணும்னு அவங்க நினைக்கல. இன்னைக்கு மன்னிப்பு கேட்டுட்டு நாளைக்கும் பாவம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு பொல்லாத நினைவு தான் அவங்களுக்குள்ள இருக்கு. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இறக்க பெறுவான். அறிக்கை செய்கிறவன் அல்ல, அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன். விட்டு விடுகிற அந்த தருணத்துல நமக்கு என்ன தேவை, ஒரு சுத்திகரிப்பு தேவை. ஒரு சின்ன பிள்ளை அப்பா அம்மா சொல்றதை கேட்காம ஏதாவது ஒரு பொருள் வச்சு விளையாடி கையில வெட்டிட்டுனா அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க, கோவப்படுவாங்க. அவங்களுடைய கோபம் எப்பொழுது மாறும் தெரியுமா, அந்த பிள்ளை அழும் பொழுது. அது வலிக்கும், அது அழும், அதுல பிளட் வரும். அப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த காயத்தையும் அதனால் உண்டாகிற வேதனையும் பார்த்து அவங்க ஃபர்ஸ்ட் அந்த பிள்ளை செஞ்ச தப்பை மன்னிப்பாங்க. என்ன தப்பு, அவங்க சொல்ல சொல்ல கேட்காம அந்த பிள்ளை என்ன பண்ணுச்சு, அந்த பொருள் எடுத்து விளையாடுச்சு. அவங்க மன்னிச்சு முதல்ல என்ன பண்ணுவாங்க, நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அந்த காயத்தை அவங்க சுத்திகரிப்பாங்க. ஒருவேளை அது கிளாஸா இருந்ததுன்னா சின்ன ஏதாவது கிளாஸ் பீஸ் அந்த கையில அந்த காயத்தை இல்லாத வெடிக்கு முதலாவது அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை சுத்திகரிப்பாங்க. தண்ணி வச்சு அவங்க அதை கழுவுவாங்க. தேவர்களாகி நமக்கும் தேவன் அப்படித்தான் செய்யலாம். பாவத்தில் உண்டாகிற வேதனையில் நம்ம கத்தும் பொழுது நம்ம செஞ்ச தப்பா தான் இருக்கும். ஆண்டவர் சொல்ல சொல்ல வேதத்துல நமக்கு உணர்த்த நம்ம அதை ஏற்றுக்கொள்ளாம நம்ம ஏதாவது செஞ்சிருவோம். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு, அதனால் உண்டாகிற வேதனையை பார்த்து நம்மை மன்னித்து நம்மை சுத்திகரிக்கிறார். சுத்திகரிக்கிறது எப்படி, இனி நான் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மனநிலையோடு நாம் தேவனிடத்துல கதறும் பொழுது தேவன் நம்மை சுத்திகரித்து நம்மை மன்னிப்பார். இல்ல மறுபடியும் நான் அந்த பொருளை வச்சுதான் விளையாடி மறுபடியும் இப்படி காயப்படுவேன் அப்படின்னு சொன்னா அப்படிப்பட்ட காரியத்தை தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இந்த நாளிலும் தேவன் தெளிவாய் பேசுகிறார். எவன் ஒருவன் தேவனால் சுத்திகரிக்கப்பட, தன் பாவ கிரியைகள் இருந்து விடுதலையாக்கப்பட, முழுமையாய் தன்னை கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறானோ அவனைத்தான் தேவன் சுத்திகரித்து அவனுடைய எல்லா அக்கிரமங்களையும் தேவன் மன்னிப்பார். இதுதான் தேவனால் கட்டுவிக்கப்படுகிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற முதலாவது காரியம். தேவன் இதைத்தான் அவனுக்கு செய்கிறார், அவனை மன்னிக்கிறார். எப்படி மன்னிக்கிறார் தெரியுமா, அவனை சுத்திகரித்து தம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் பாவமர அவனை கழுவி அவனை சுத்திகரித்து அவனை மன்னிக்கிறார். தேவனால் சுத்திகரிக்கப்படுகிற மனுஷனை தேவனால் கொடுக்கப்படுகிற மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். தாவீதின் வாழ்க்கையில் அதை பார்க்கலாம். அவர் பாவம் செய்த பொழுது தேவன் நாத்தான் தீர்க்கதரிசியை கொண்டு அவனை உணர்த்தும் பொழுது அவன் என்ன கேட்கிறான், சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். அவன் தேவனிடத்துல போய் இனி நான் அந்த காரியத்தை செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மனநிலையோடு அவன் தன்னை அர்ப்பணித்த பொழுது, தன் பாவத்தை உணர்ந்து அறிக்கை செய்த போது, விட்டு விடுகிற இருதயத்தோடு அறிக்கை செய்த போது தேவன் அவனுக்குள்ளே ஒரு சுத்திகரிப்பை உண்டு பண்ணி அதன் பிற்பாடு அவன் அந்த கிரியைகளை செய்யாதபடிக்கு அவனை மன்னித்து தேவன் அவனை மீண்டும் அவன் ஸ்தானத்திலே உயர்த்தி வைத்தார். இதைதான் தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். சுத்திகரிப்போடு கூடிய மன்னிப்பு தான் தேவனால் நாம் கட்டுவிக்கப்படுகிறோம் என்கிற அந்த மேலான ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் உணர்த்துகிறது. அப்படி இல்லைன்னா நம்மை நாமே ஏமாற்றி கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். நாளைக்கு பாவம் செய்த மன்னிப்பு கேட்பேன் அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு ஒருவன் இருந்தானேனால் அவனுடைய முடிவு மிகவும் மோசமாயிருக்கும். தேவனிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாதவன் நரகத்திலே தள்ளப்படுவான். ஏன்னா கர்த்தர் நீதி உள்ளவராய் இருக்கிறார். கிருபையின் சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கும் பொழுது அவர் மன்னிக்க தயை பெருத்த தேவனாய் ஆவலாய் இருக்கிறார். நம்மை சுத்திகரித்து மன்னிக்க தான் தன்னுடைய இரத்தம் முழுவதையும் கொடுத்தார். ஆனா அதை ஏற்றுக்கொள்ளாம கடைசி வரைக்கும் பாவம் செஞ்சுட்டு தன்னை பரிசுத்தம் படுத்தின இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி காலால் மிதிக்கிறவன் கொடிய ஆக்கினைக்கு அவன் பார்த்தனா இருக்கிறான் என்று சொல்லி வேதத்தில் நமக்கு தெளிவாக தேவன் எழுதி கொடுத்திருக்கிறான். தேவனால் கொடுக்கப்படுகிற சுத்திகரிப்போடு கூடிய மன்னிப்பை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நாம் நம்மை முழுமையாக நம்முடைய பாவங்களை உணர்ந்து அறிக்கை செய்து விட்டு விடுகிற இருதயத்தோடு கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணித்தோமேயானால் தேவன் தம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் நம்மை கழுவி நம்மை சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி நம்முடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னித்து நம்முடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் அவருக்குரியதாக கட்டி எழுப்புவார். இரண்டாவதாய் கர்த்தர் நமக்கு செய்கிற காரியம் என்ன தெரியுமா? அதனுடைய 9வது வசனத்தை வாசிச்சோம்னா, நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையை எல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மை நிமித்தமும் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். இரண்டாவதா, எந்த மனுஷன் தேவனால் கட்டப்படுகிறானோ அவனுடைய வாழ்க்கையில் தேவன் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? அவனை ஆசீர்வதிக்கிறார். அவனுடைய வாழ்க்கையில நன்மையை அவர் கொடுக்கிறார். தேவனால் கொடுக்கப்படுகிற நன்மை எப்படி இருக்கும் தெரியுமா? வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதம். நீதிமொழிகள் 10வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனுடைய அவர் வேதனையை கூட்டார். இவ்வளவு நாட்கள் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் அவர்கள் செய்த தவறு நிமித்தம் அவர்களை சிக்ஷிக்கும் பொழுது, அவர்கள் சிறையிருப்புக்கு அவர்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது மற்ற புற ஜாதிகள் என்ன சொல்லியிருப்பாங்க?
தேவ ஜனங்களை நிந்திச்சிருப்பாங்க. தேவனுடையவர்களை தேவன் எதற்காக அவர்களை சிக்ஷிக்கிறார் என்று உணராமல் துணிகரமா அவர்களுக்கு விரோதமாய் பேசியிருப்பாங்க. மீகா 4வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், சீயோன் தீட்டுப்படுவாளாக, எங்கள் கண்கள் அவளை காண்பதாக என்று சொல்றாங்க. ஆனா தேவன் எதற்காக இதை சீயோனுக்கு அனுமதித்தார் என்று அந்த புறஜாதிகளுக்கு தெரியாது. சீயோனை கைவிடவோ சீயோனை அழிக்கவோ அல்ல, சீயோனை கட்டி எழுப்ப, சீயோனை மீண்டும் அதன் ஸ்தானத்திலே உயர்த்த, அதனுடைய தவறுகளை பாவங்களை அதை விட்டு அகற்ற, அதை சுத்திகரிக்க, அதை மன்னிக்க. சுத்திகரிப்பது மன்னிப்பதற்காக என்று இப்பதான் நம்ம பார்த்தோம். நம்முடைய வாழ்க்கையில எவன் ஒருவன் சுத்திகரிக்கப்பட்ட தேவனிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில மற்றவர்கள் கண்டு பயந்து நடுங்கும்படியான ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுப்பார். சாலமன் ராஜாவினுடைய வாழ்க்கையில் நம்ம அதை பார்க்கலாம். தாவீதுக்கும் ஆகீத்திற்கும் பிறந்த அதோனியா தன்னைத்தானே ராஜாவாக உயர்த்தி அவன் என்ன பண்றான், ஒரு விருந்து செய்யறான், எல்லாரையும் அழைப்பிக்கிறான். ஆனா தாவீது ராஜாவுக்கு உண்மையா இருந்த சிலரையும் அதோடு கூட தன் சகோதரனாகிய சாலமோனையும் அவன் அழைக்கல. அவன் சாலமோன் அலட்சியம் பண்றான். ஆனா ராஜ்யபாரம் தாவீதுக்கு அடுத்ததாய் சாலமோனுக்கு தான் உரியது என்று அது தேவன் தீர்மானம் பண்ணி இருக்கிறார். இது அதோனியாவுக்கு தெரியாது. அதோனியா அவன் என்ன பண்றான், அலட்சியம் பண்றான். எல்லாரையும் கூப்பிட்டுட்டு சாலமோனை மட்டும் கூப்பிடலன்னா அது அவனுக்கு எவ்வளவு அவமானமா இருக்கும். இது எல்லாவற்றையும் பார்த்த தேவன் அதே அதோனியா தாவீது ராஜா சாலமோனை தன்னுடைய ஸ்தானத்திலே ராஜாவா ஏற்படுத்தி தைல கொம்பினால் அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டான். ராஜஸ்தானத்திலே ராஜாவுடைய அந்த சிங்காசனத்தில் அவன் அமர்ந்திருக்கிறான் என்று அதோனியா கேள்விப்பட்ட போது அவன் ஓடி போய் என்ன பண்ணிட்டான், பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்துக் கொண்டான். அவனுடைய இருதயத்தை நடுக்கம் பிடித்தது. அவன் பயந்து போனான். எங்க சாலமோன் வந்து தன்னை கொன்னுடுவான்னு சொல்லி அவன் நடுங்கி பயந்தான். தேவன் ஆசீர்வதிக்கும் போது இப்படிதான் ஆசீர்வதிப்பார். சத்துருக்கள் நடுங்கி பயப்படத்தக்கதால் தேவன் தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். யோசேப்பை அதிபதியா உயர்த்தின பிற்பாடு போத்திபாரின் மனைவிக்கு எப்படி இருந்திருக்கும், ஒவ்வொரு நிமிடமும் நடுக்கம் தான் அவளை பிடித்திருக்கும். தேவ பிள்ளைகளாகிய நமக்கு தேவன் வாக்கு பண்ணுகிறார், இப்படித்தான் ஆசீர்வதித்து இப்படிப்பட்ட நன்மைகளை தந்து இப்படிப்பட்ட சமாதானத்தை தேவ பிள்ளைகளுக்கு தந்து தேவன் தேவ பிள்ளைகளாகிய நம்மை அவர் கட்டுவிக்கிறார். அவருக்கு என்ன கட்டப்படுகிற அவருடைய ஆலயமாய் நம்மை உருவாக்குகிறார். தேவன் நமக்கு வாக்கு பண்ணுகிறார், அப்படிப்பட்ட சத்துருக்கள் கண்டு நடுங்கி பயப்படத்தக்கதான ஆசீர்வாதத்தை, நன்மையை, சமாதானத்தை உனக்கு தருவேன். தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற சமாதானம் யாராலும் தொட முடியாத ஒரு சமாதானம், நித்திய நிறைவான நித்தியத்தில் கொண்டு சேர்க்கும்படியான சமாதானம். அது கர்த்தருடைய சமாதானம். யோவான் 14வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன்னு சொல்றாங்க. அது கர்த்தருடைய சமாதானம். அந்த சமாதானத்தை கர்த்தர் நமக்கு தந்து நமக்கான ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் தரும் பொழுது அது சத்துருக்களுக்கு நடுக்கம் பிடிக்குமா, அதை காண்கிற சத்துருக்களுடைய இருதயம் நடுங்கி பயப்படுமா. இதைதான் மீகா 7வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். அதனுடைய 15, 16, 17 வசனத்தை நம்ம வாசிச்சோம்னா, நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். புற ஜாதிகள் கண்டு தங்களுடைய எல்லா பராக்கிரமத்தையும் குறித்து வெட்கப்படுவார்கள். கையை வாயின் மேல் வைத்துக் கொள்வார்கள். அவர்கள் காதுகள் செவிடாய்ப்போம். பாம்பை போல மண்ணை நக்குவார்கள். பூமியின் ஊர்வனைவற்றை போல தங்கள் மறைவிடங்களில் இருந்து நடுநடுங்கி புறப்படுவார்கள். நமது தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திகிலோட சேர்ந்து உனக்கு பயப்படுவார்கள். கர்த்தர் இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாளில் நடந்தது போலவே தேவ பிள்ளைகளாகிய நமக்கு அவர் அதிசயங்களை செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில் அதிசயமான நன்மைகளையும் அற்புதங்களையும் யாராலும் கிரகிக்க முடியாத சமாதானத்தையும் நமக்கு தரும் பொழுது அது சத்துருவை நடுங்க பண்ணும். இதை கேட்கும் பொழுதே தேவ பிள்ளைகளாகிய நமக்குள்ள நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியத்தக்கதான ஒரு பலன். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுகிறார், நம்மோடு கூட பேசி நம்மை பலப்படுத்துகிறார். நம்மை கைவிடவே மாட்டான். சத்துருவால் நம்மை தொடவே முடியாது. ஆனா தேவ பிள்ளைகளாகிய நமக்கு தேவன் செய்கிற நன்மையை பார்த்து சத்துருவினுடைய இருதயம் கரைந்து போகும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் செய்த நன்மையை பார்த்து அதை கேள்விப்பட்டு, பார்த்து கூட கிடையாது, கேள்விப்பட்டு எரிகோ பட்டணத்தார் அவர்களுடைய இருதயம் எல்லாம் கரைந்து போனதாம். தேவ பிள்ளைகளாகிய நமக்கு தேவன் அப்படித்தான் நன்மையை செய்வார். அப்படிப்பட்ட நன்மையையும் சமாதானத்தையும் யாராலும் நெருங்க கூட முடியாத அப்படிப்பட்ட ஒரு நித்திய நிறைவான ஆசீர்வாதமாய் உனக்கு நான் தருவேன் என்று சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு தந்து தேவன் நம்மை கட்டுவிக்கிறார் என்பதை நமக்கு உணர்த்துவார். இதுதான் தேவனால் கட்டப்படுகிறவருடைய வாழ்க்கையில தேவன் செய்கிற 2வது காரியம். அவர் சுத்திகரித்து மன்னிக்கிறார். அது மாத்திரமல்ல, மற்றவர்கள், சத்துருக்கள், புற ஜாதிகள், எல்லா ஜாதிகளும் கேட்டு பயந்து நடுங்கத்தக்கதான சமாதானத்தையும் நன்மையையும் தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். இதுதான் தேவன் தம்மால் கட்டப்படுகிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர் செய்கிற காரியங்கள். இந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில
தேவன் செய்து நம்மை அவருக்கென அவருடைய ஆலயமாய், அவர் உலாவுகிற ஆலயமாய், அவருடைய சித்தம் செய்கிற தேவ பிள்ளைகளாய் நம்மை உயர்த்தி நம்மையே நம்முடைய தேவன் மகிமைப்படும்படியாய் இதை செய்ய அவர் வாஞ்சையா இருக்கிறார். இதை நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். தேவ பிள்ளைகளாகி நாம் இதை வாஞ்சித்தவர்களாய் முழுமையாய் நாம் நம்மை கட்டுரை பாதத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் நம்மை கட்டுவிப்பார். நம்முடைய சிறையிருப்பை திருப்பி நாம் முன் இருந்தது போலவே நம்மை கட்டுவிப்பார். இவ்வளவு பெரிய ஒரு மேலான ஆசீர்வாதத்தை தேவ பிள்ளைகளாகிய நாம் சுதந்திரிக்க வேண்டுமானால் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற அந்த காரியம், அந்த கட்டளை என்ன தெரியுமா? எந்த ஒரு வாக்குத்தத்தமும் கட்டளை இல்லாமல் இருக்காது. இப்ப இவ்வளவு பெரிய ஒரு மேலான ஆசீர்வாதத்தை, தேவனால் கட்டப்படுகிற, அவருடைய மாளிகையை கட்டப்படுகிற இவ்வளவு பெரிய ஒரு மேலான ஆசீர்வாதத்தை தேவ பிள்ளைகளாகிய நாம் சுதந்திரிக்க வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய காரியமாய் தேவன் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? இந்த வசனத்தில் தெளிவாய் தேவன் அதை நமக்கு காண்பித்து தருகிறார். மீண்டும் ஒரு விஷயம், எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை நம்ம வாசிச்சோம்னா, நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன் இருந்தது போல அவர்களை கட்டுவித்து. இந்த வசனம் தெளிவாய் சொல்கிறது, அவர் யூதாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் தான் இதை செய்வேன் என்று தேவன் வாக்கு பண்ணுகிறார். யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் நான் அவர் திருப்பி முன் இருந்தது போல அவர்களை கட்டுவிப்பார். இப்ப தேவ பிள்ளைகளாகிய நாம் சும்மா ஏனோதானும் வாழ்ந்தா இல்ல, நாம் யூதாவை போலும் இஸ்ரவேலை போலும் இருக்கணும். அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன தெரியுமா? யார் இந்த யூதா? ஆதியாகமம் அதனுடைய 29வது அதிகாரம் அதனுடைய 35வது வசனத்துல லேயாள் தனக்கு தேவன் ஒரு குமாரனை கொடுத்தார் என்பதை அறிந்து இப்பொழுது நான் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிடுகிறார். இப்ப யூதா என்பது எதை உணர்த்துகிறது தெரியுமா? நான் இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன். எவன் ஒருவன் கர்த்தரை துதிக்கிறானோ அவனுடைய சிறையிருப்பு தான் திருப்பப்படும். அவனை தேவன் விடுதலையாக்கி அவன் முன் இருந்தது போல தேவன் அவனை கட்டுவிப்பார். அது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் என்பது எதை உணர்த்துகிறது தெரியுமா? அதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 32வது அதிகாரம் அதனுடைய 24, 28 வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, யாக்கோபா எத்தனா இருந்தவனை கர்த்தர் அவன் தன்னை ஒத்துக்கொண்ட பொழுது இஸ்ரவேலாய் மாற்றுகிறார். அதற்கு இடையே நடந்த காரியம்தான் அவன் போராடி தூதனானவரை மேற்கொண்டான். அவன் போராடி மேற்கொண்டான் என்று தேவன் சொல்லுகிறார். ஓசியா 12வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை நம்ம பார்க்கிறோம். அவன் தூதனானவரை கெஞ்சினானாம், அழுது கெஞ்சினானாம். அது எதை உணர்த்துகிறது? இஸ்ரவேல் என்பது இந்த சம்பவத்துல இருந்து ஆண்டவர் நமக்கு காண்பித்து தருகிற ஆவிக்குரிய காரியம் என்ன தெரியுமா? தேவ பிள்ளைகளாகி நாம் ஜெபிக்கிறவர்களா இருக்கணும், போராடி ஜெபிக்கிறவர்களா இருக்கணும், தேவ சமூகத்துல அழுது கெஞ்சி ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். தேவ பிள்ளைகளாகி நம்மிடத்துல தேவன் இவ்வளவு பெரிய மேலான ஆசீர்வாதத்தை நமக்கு தர அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் ஒன்றே ஒன்றுதான். தேவ பிள்ளைகளாகிய நாம் யூதாவாக தேவனை துதிக்கிறவர்களாகவும் இஸ்ரவேலாக போராடி அழுது கெஞ்சி தேவனிடத்துல ஜெபிக்கிறவர்களாகவும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தோமையானால் கர்த்தர் நமக்கு இந்த மாதத்தில் தந்த இனி அவர் வருகை பரியந்தம் நம்மை பலப்படுத்தும்படியாய் நமக்கு தந்த இந்த வாக்குத்தத்த வசனத்தின்படியே நம்முடைய சிறையிருப்பை திருப்பி நாம் முன்னிருந்தது போலவே வேதத்தில் சொல்லப்பட்ட பரிசுத்தவான்களை தேவன் எப்படியெல்லாம் ஆசீர்வதித்து திருப்தியாக்கி வழிநடத்தினாரோ அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் முன்னிருந்தது போலவே நம்மை கட்டுவித்து அவருடைய ஆலயமாய் பரிசுத்த ஆவியானவருடைய இசைவாய் கட்டப்பட்ட தேவனுடைய ஆலயமாய் நம்மை கட்டி நம்முடைய தேவன் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். தேவ பிள்ளைகளாகி நாம் இந்த வசனத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாய் கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாம் சொல்லியபடியே நம்மை சுத்திகரித்து மன்னித்து நமக்கு நன்மையும் சமாதானத்தையும் தந்து நம்மை உயர்த்தி நம்முடைய தேவன் நம்மிலே மகிமைப்பட்டு அவருடைய வருகையில் அவரோடு கூட நித்திய ஜீவனிலே கொண்டு போய் சேர்ப்பதும் அதிக நிச்சயம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் அவருடைய வருகை பரியந்தம் இந்த வசனத்தின்படி ஆசீர்வதித்து பலப்படுத்தி காத்துக்கொள்வாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.